ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு சேலம் ஸ்பெஷல் ஹல்வா புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஹல்வா புட்டு இங்கே சேலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். இதை சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம், வெல்லம் சேர்த்தும் செய்யலாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். சர்க்கரை சேர்த்து செய்கிறப்ப பார்க்கவே ஜெல்லி மாதிரி இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்ப்போம். நம்ம சாப்பாட்டு அரிசியவே நல்லா நைஸாக ஆட்டி வச்சுக்கணும். நான் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி இளம் தேங்காயாக பார்த்து வாங்கிக்கணும். இதுக்கு 1/4 கிலோவுக்கு 350 கிராம் சர்க்கரை எடுத்துட்ருக்கேன். அதாவது 1.5 அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு 7-8 ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரிசி அரைச்சிக்கணும். தேங்காவை இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுக்கணும். பெரிய மூடியை உடச்சி அதை நம்ம இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவு கூட நல்லா தண்ணி நிறையா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறப்ப நம்ம ஒரு சொட்டு எண்ணெயோ நெய்யோ சேர்த்த தேவையில்லை. பாகு காய்ச்சி இந்த 4 பொருள் இருந்தாவே போதும். சூப்பரான இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஒரு கம்பி பதத்துக்கு நாம் பாகு காய்ச்சணும். காஞ்ச பிற்பாடு தேங்காவை சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம கொதிக்க விட்டு ஒரு பாகு அளவுக்கு இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நாம் நல்லா கலக்கி வச்ச மாவை இதோட ஊற்றி நல்லா கிளறணும். நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் மாவு வெந்து வரும். நாம் இதில் நெய் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல. அதனால் நம்ம தண்ணி நல்லா நிறையா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறணும். அப்போல்லாம் நிறைய செய்வாங்க. 1 கிலோ இந்த மாதிரி அரிசி ஆட்டி 2 பேர் சேர்ந்து கிளறுவாங்க. வெல்லம் போட்டு செய்வாங்க, சர்க்கரையும் சேர்த்தலாம். சர்க்கரையும் ஜெல்லி மாதிரி டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இது நெய்யோ எண்ணெயோ இல்லை, ஹெல்த்தியான ஸ்வீட்டு. ஆனால் கொஞ்சம் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இப்போ நான்ஸ்டிக் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது. இதுவே நம்ம அந்த காலத்துலலாம் பித்தளை பாத்திரத்தில் இந்த மாதிரி செய்வாங்க. கிளறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 பேர் சேர்ந்து செய்வாங்க. இப்போது நம்ம இந்த மாதிரி கிளறிட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். அடிக்கடி கிளறிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஈரத்தில் கையை தொட்டுட்டு நம்ம தொட்டால் ஒட்டாமல் வரணும். அதுதான் பதம். இப்போ பாருங்கள், ஒட்டுது. நாம் இன்னமும் கிளறணும். சிம்மில் வச்சும் கிளறலாம். கிளறிட்டு நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விடலாம். ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது டைட்டாக இருக்கும். இப்போ பாருங்க, ஈரத்தில் கையை வச்சுட்டு நம்ம இப்படி தொட்டால் ஒட்டலை. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், சுருண்டு வந்துருச்சு. நல்லா இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒட்டுக்காக இது பண்ணி வச்சுட்டு ஒரு கரண்டியை ஈரத்தில் தொட்டுட்டு நம்ம எடுத்து இப்படி ஒரு துணியில், நனைச்ச துணியில் இந்த மாதிரி ஆற வைக்கலாம். இப்போ பாருங்க, அப்படி அப்படியே விழுந்துடும். அப்படியே நல்லா வெந்துருச்சு. பிசு பிசுன்னு இல்லை. இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து இப்படி போடுறப்பே அப்படியே வழுக்கிட்டு வந்துடும். ஜெல்லி மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். கொஞ்சமாக செய்கிறதுனால நமக்கு ரொம்ப கைவலிலாம் ஒன்றும் வராது. நான்ஸ்டிக்கில் செஞ்சால் இன்னும் ஈஸி. ரொம்ப ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்தில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எப்படி அப்படியே
ஜெல்லி மாதிரி அப்படியே வருது பார்த்தீங்களா? டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.